வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட்டு வந்து நம்ம கோழி நியூ பேட்சிட்ட விட்டு எல்லாமே குஞ்சுகள் பொறிச்சு அங்கே முட்டையில் விட்டுச்சு. அதை எடுத்து அவையும் வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? அதில் வச்சதில் 2 கோழி மட்டும் குஞ்சுகள் பொறிச்சிருக்கு. அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இது வந்து 2 கோழியில் பொறிச்ச குஞ்சு, ஒரு கோழியில் பொறிச்ச குஞ்சு, தப்பாக நினச்சிடாதீங்க. 2 கோழியில் பொறிச்ச குஞ்சுகள். மூணு 6 4 8 9 10 16 குஞ்சுகள் இருக்குது. இது எல்லாமே 2 கோழியில் பொறிச்ச குஞ்சு. இதில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு கோழியில் பொறிச்ச குஞ்சுகளை வந்து ஒரு 8 குஞ்சுகளை வந்து நான் பார்க்குறதுக்குள்ளேயே மற்ற கோழியில் போய் கொத்தி கொண்டுடுச்சு. ஸோ மிகப்பெரிய சோக நிகழ்வு அது. அதில் ஒரு குஞ்சு மட்டும் தான் தப்பிச்சுது. அதை தான் எடுத்து இதில் விட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த குஞ்சை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி கொத்தி வச்சுருக்கு பாருங்கள். கொத்தி காயமாக்கி இந்த குஞ்சை வச்சிருச்சுவோ. மற்ற 7 குஞ்சையும் கொன்னே போட்டுருச்சுவோ. அதான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கு நிறைய இழப்புகள் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு பொறிச்ச கோழி குஞ்சுகள். மொத்தம் வந்து 17 குஞ்சுகள் இருக்குது. இதையும் சேர்த்து இப்போ ஒன்றுமும் உடைச்சிருக்கு. மொத்தம் 18 குஞ்சுகள் இருக்குது. அதே போல் 7 குஞ்சுகள் வந்து நமக்கு வந்து நல்லா பொறிச்சிருந்த குஞ்சுகளை வந்து மற்ற கோழிகள் உள்ளே நுழைஞ்சி அது கோழி துரத்தி விட்டு கொத்தி கொண்டுடுச்சுங்க. ஒரு 7 குஞ்சுகளை. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்மளோட கேர்லெஸ்னால் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த குஞ்சுகள் எல்லாமே விற்பனைக்கு தான். வேணுன்றவங்க இதில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கோழி குஞ்சு பொறிச்சு நாளைக்கு பொறிக்க போகுதுன்னு 2 நாளாக பொறிக்குங்கிறவங்க இதை வாங்கி கோழியில் சேர்த்து விட்டிங்கன்னா சேர்த்து வச்சுக்கோம். நல்லா வளர்ச்சி நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.